ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் அதிக அளவு புரோட்டீன், விட்டமின், ஃபைபர் சத்துக்கள் இருக்கனால காலை உணவுக்கு கட்டாயம் எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிரை இரவே ஊற வச்சுக்கோங்க. 50 கிராம் அளவு பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையுமே இரவே ஊற வச்சுக்கோங்க. காலையில் அரைக்கும்போது ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி, 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மிக்சர் ஜாரில் பச்சரிசி சேர்த்து இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாம் நல்லா அரைச்சி கலந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு கலந்து இப்போ நம்ம தோசையாக ஊற்றிடலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால செரிமான சக்திக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும், எலும்புக்கு வலு சேர்க்கும். பச்சைப்பயிறு தோசை இப்போ தயாராகிடுச்சு. சூடான சுவையான பச்சைப்பயிறு தோசை தயாராகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.